ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்களா, மணி வந்து 11:45, 11:50 ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, வெங்காய தோசை, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டோம். அது நான் வீடியோவில் காமிக்கலை. இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல் முடிய போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா ரெடி ஆகிடும். அடுத்து வந்து இங்கே எறாவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். அதுதான் எறாவும் உருளைக்கிழங்கு ஒன்று தான் போட்டுப்பேன். பசங்க சாப்பிடுவாங்க, பொண்ணு சாப்பிடுவோம், அதுக்காக தான் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், எதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது, வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து சாதம் வந்து குக்கரில் கஞ்சி வடிச்சிட்டு போட்டு வச்சுருக்கேன் ஹாட் பாக்ஸில். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி சமையல். தயிரும் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். இனிமேல் நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அப்புறமா காட்டுறேன் சப்பாத்தி போட்டு. இப்போ வந்து மாவு பிசையறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்புமே 1 ஸ்பூன் எண்ணெய் தண்ணி போட்டுக்கலாம். மாவு போட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டேன், கரண்டியில் தான் பிசைஞ்சேன். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடும் மாவு. இது வந்து ரேஷன் கோதுமை தான். பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து என் பொண்ணுக்கு ஒன்று தான் கேட்பாள், அதனால் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக வச்சுட்டேன். பையனுக்கு ஒரு 3 சப்பாத்தி வச்சுட்டு டின்னர் பாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து சாதம் மூடிட்டு, இப்போ சாதம், வெண்டைக்காய் பொரியல், பிரான், உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்து வெள்ளரிக்காய், இங்கே சப்பாத்தி, கொஞ்சம் சாம்பார் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதான் இருக்குது. இங்கே ரசம் இருக்குது. இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன். 3 சப்பாத்தி, ஓரமாக வெண்டைக்காய் பொரியல், இது என்னோடய பொண்ணுக்கு வச்சுட்டேன். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.